என்றும் உள்ளது. ஆமேன். அல்லேலூயா. பரிசுத்த நம்முள்ள நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இம்மட்டுமாய் தேவன் நம்மை நடத்தினார், இனிமேல் நடத்துவார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திருவசனத்துக்குள்ளாய் பிரசங்க நேரம் நாம் வருவோம். 2 தெசலோனிக்கர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்து கொள்வார். கலர் தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தரோ உண்மையுள்ளவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அந்த உண்மைக்கு நேராக உங்களை கர்த்தர் வழி நடத்துவார். வழி நடத்தப்படும்போது என்ன தீமைகள் இருந்தாலும் அந்த தீமையிலிருந்து கர்த்தர் உங்களை விலக்கி காத்து கொள்வார். அல்லேலூயா. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தீமைனாலே நமக்கெல்லாம் புரியும். நம்ம மனதுக்கு விருப்பப்படாத காரியங்கள் எல்லாம் நமக்கு தீமை தான். அல்லேலூயா. நம் வாழ்க்கையில் அவமானங்களும் தீமை தான். நம் வாழ்க்கையில் தரித்திரங்களும் ஒரு தீமை தான். நம் வாழ்க்கையில் சுகவீனங்கள் ஒரு தீமை தான். நம் வாழ்க்கையில் எதிராளிகளால் வருகிற போராட்டங்களும் ஒரு தீமை தான். பிரிவினைகள் ஒரு தீமை. தீமைகள், இதெல்லாம் தீமைகள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இன்னும் நிறைய தீமை என்றால் முழுசும் அதில் அடங்கியிருக்கு. நமக்கு விருப்பப்படாத, நம்மை சங்கடப்படுத்துகிற, நம்ம மனதை வேதனைப்படுத்துகிற எல்லா காரியங்களும் நம் வாழ்க்கையில் நமக்கு தீமைகள் தான். அல்லேலூயா. அது கர்த்தர் எப்படி பண்ணுகிறார் என்றால், தீமை கர்த்தர் நன்மையாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அந்த விஷயத்தில் கர்த்தர் உண்மையுள்ளவர். நம் வாழ்க்கையில் நமக்கு என்ன தீமைகள் இருக்குதோ அந்த தீமைகளை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவதிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நன்மைனா நமக்கு தெரியும். நமக்கு சமாதானம் ஒரு நன்மை தான். நம்முடைய சுகம் நமக்கு நன்மை தான். நம்முடைய சந்தோஷம் நமக்கு நன்மை தான். நம்ம ஒரு ஆசீர்வாதமான வாழ்கிற வாழ்க்கையும் மற்றவர்கள் நம்ம பாராட்டுகிற மேன்மையும் நமக்கு ஒரு நன்மை தான். நன்மை என்பது நமக்கு தெரியும். நமக்கு மனது ரம்யமாக இருக்கிற காரியங்கள் எல்லாம், சந்தோஷமாக சமாதானத்தோடு இருக்கிற காரியங்கள்லாம் நமக்கு நன்மைகள் தான். அல்லேலூயா. அதெல்லாம் தருவது பரலோகம். அந்த அந்த ஆசீர்வாதம் நமக்கு மீண்டும் வேதனைக்குள்ளே நம்ம தள்ளாது. அது ஒரு ஐஸ்வர்யம். தேவன் தருவ நன்மைகள் ஒரு ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்தை பரலோகம் நமக்கு கொடுக்கும் என்றால் அந்த ஐஸ்வர்யத்தில் வேதனை இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் கர்த்தர் அவர் ஒருபோதும் தம்மை தாமே மறுதளிக்க மாட்டார். நாம் உண்மையில்லாதவர்களாக இருக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம அவர் மேல் வைத்த நம்பிக்கையில் உண்மையில்லாதவராக இருக்கலாம். அவர் என்னை மன்னித்து விட்டார் என்ற அந்த காரியத்தில் கூட நல்லா கவனிக்கணும் பிரசங்கத்தை. அவர் என்னை மன்னித்து விட்டார் என்ற அந்த காரியத்தில் கூட நம்ம உண்மையில்லாதவர்களாக இருக்கலாம். மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம். அந்த மன்னிப்புக்கேற்று ஒரு பாதையிலே நாம் நடப்போம் என்றால் அவர் உண்மையுள்ளவர் என்பதை நாம் நம்புகிறோம். அல்லேலூயா. சொல்லுமா? புரியுதுங்களா பிரசங்கம்? என்னை மன்னித்த அந்த பாதையிலே நான் நடக்க நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு வரும்பொழுது அப்போ அவர் எனக்கு உண்மையுள்ளவர் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவர் கொடுத்த மன்னிப்பை நான் மிஸ்யூஸ் பண்ணுவேன் என்றால், அந்த மன்னிப்பை நான் பெற்றுக்கொண்டு மன்னிப்பில்லாத நன்றியில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன் என்றால் நான் நினைக்கிறேன் அவர் உண்மை இல்லாதவர் என்று. பிரசங்கத்தை புரிஞ்சுக்கணும். நாம் உண்மையில்லாதவர்கள் இருந்தாலும் அதான் அந்த அர்த்தம்.
அவர் என்னை மன்னிச்சிட்டாரு. அந்த மன்னிப்பின் பாதையில் நடந்து போகிறேன். ஏன் என்றால் அவர் உண்மை உள்ளவர் என்பதை நான் நம்புகிறேன். அவர் எனக்கு கொடுத்த மன்னிப்பை நான் பயன்படுத்தாமல், அந்த மன்னிப்பின் பாதையில் நடக்காமல், நான் தரிகட்டு கீழ்ப்படியாமல் வாழ்வேன் என்றால், அந்த பாதையை நான் தேர்ந்தெடுப்பேன் என்றால் என்ன அர்த்தம்னாக்கா, நான் உண்மை இல்லாதவன், அவர் உண்மை இல்லாதவன் என்று நான் நினைக்கிறேன். வேதம் சொல்கிறது இல்லை, நீ நினைக்கிறது தான் தவறு, அவர் உண்மை உள்ளவர், நீ தான் உண்மை இல்லை. அல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர், கர்த்தரோ உண்மை உள்ளவர். அந்த உண்மையில்லாத பாதையில் உன்னை ஸ்திரப்படுத்தி, அந்த ஸ்திரப்படுத்துகிற பாதையில் நீ வரும்போது உன் வாழ்க்கையில் என்ன தீமைகள் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை இது, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மழை போல, அதாவது நம்மளால் முடியாது, தீர்க்க முடியாது, யாராலும் முடியாது, உலகத்தில் எந்த அதிகாரத்தினாலும் தீர்க்க முடியாததை அவர் உண்மையுள்ளவர் என்று அந்த பாதையில் நான் கடந்து போகும்போது, அந்த தீமையை தேவன் மேல் வைத்த என் உண்மை மாற்றுகிறது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நான் மாற்ற முயற்சிக்கலாம், நடக்காது. மாம்ச சிந்தை மரணத்தை கொடுக்கும். நான் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை, அல்லேலூயா, என்னை அவர் மன்னித்து விட்டார். அது ரொம்ப முக்கியமான உண்மையான பாயிண்ட். அது அவர் என்னை மன்னித்து விட்டார். அந்த மன்னிப்பின் அந்த கூடாரத்திலே நான் வாழ்ந்து வசித்து கொண்டு வருகிறேன். என்னை மன்னித்த தெய்வம் உண்மையுள்ளவர். அந்த உண்மைக்கேற்ற வாழ்க்கையை வாழ நான் முயற்சி எடுக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடக்கிறேன், பின்வாங்கி போவதில்லை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டுள்ள மனதியுடன் உண்மையே என்னை மன்னித்து விட்டார் என்ற உண்மை எனக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. உண்மையே நம்பி இருக்கிறவர்கள் நீர் அவனை பூரண சமாதானம், யாரும் கொடுக்க முடியாது அந்த சமாதானத்தை, யாராலும் முடியாது. தீர்க்கமாய் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், அவர் ஒருவர் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். என்றால் சமாதானத்தின் காரணம் அவர்தான், சமாதான பிரபுவும் அவர்தான். தேவ சமாதானம் இதங்களில் ஆழக்கடவது. மன்னிப்பதில் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. அது நம்ம அந்த ஒரு விஷயத்தில் என்னை மன்னிச்சிட்டாரு. உண்மையாமே இது நல்ல ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை. அதான் அடிக்க சொல்லணும், என்னை மன்னிச்சிட்டார், அவள் தான் மன்னிச்சிட்டார். அந்த மன்னிப்பை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அவர் உண்மையுள்ளவர் என்பதை நான் புரிந்து கொண்டதினாலே, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும் பிரசங்கத்தை. ஏதோ வந்தோம் வாழ்ந்தன் வாழ்க்கையில் அந்த வாழ்க்கை மிகவும் அவசியமானது. அந்த மன்னிப்பை நான் பாதுகாத்து கொள்வதனாலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். அல்லேலூயா. தீமை எப்படி வரும்? ஏன் வருது? வாசிக்கலாம். ரோமர் 12:21. நமக்கு தெரிஞ்ச வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. எதில் வெல்ல முடியும்? முள்ளால் எடுக்க, அது பழமொழி. ஆகையினால் அப்படி சொல்லிட்டாங்களேன்ட்டு தீமையினால் வெல்ல நினச்சாக்கா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா என்ன? அந்த மன்னிப்பை நான் பாதுகாத்து கொள்ளவில்லை. ஆகையினாலே அவர் எனக்கு உண்மையில்லாதவராக இருக்கிறார் என்று நினைப்பதினாலே நான் உண்மையில்லாதவராக இருக்கிறேன். நான் எல்லாம் கவனிக்கணும் பிரசங்கத்தை. ஆண்டு சொல்றாரு, நாம் உண்மையில்லாதவராக இருந்தாலும் அவர் மாற மாட்டாராம். அப்போ இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும்.
இந்த மன்னிப்பு நான் பெற்றுக்கொண்டேன். ஆகையினால நான் தீமையினால் என்னால் வெல்ல முடியாது. எனக்கு அந்த அருகதை இல்லை. உலகத்தாராக இருக்கும்போது செய்யலாம், நான் விலக்கி கொண்டு போக நேரம் இல்லை. உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள் அமர்ந்திருப்பவர்கள் யாவரும் தீமையினால் வெல்லன்னு நினைச்சா தோற்று விடுகிறோம். தோல்விதான் நமக்கு மிஞ்சம். அதே தீமை எப்படி தான் வெல்லணுமா? நன்மையினால் வெல்லு. இதுதான் கர்த்தர் என்னை மன்னிச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறது. இல்லையா சொல்லுவோமா? அவர் உண்மையில் இருந்து என்னை விரும்ப வைக்குது, என் விருப்பத்தை அதிகமாகுது. அவர் உண்மை உள்ளவர். என் ஆவலை தூண்டுது. அவர் உண்மை உள்ளவர். என் முயற்சிகள், என்னுடைய பிரயாசங்கள், என்னுடைய முயற்சிகள் எல்லாமே தேவனை சார்ந்து இருக்க துடிக்கிறது. அப்படி சொன்னால் புரியும். ஏன்? அவர் உண்மை உள்ளவர். அதனால் நான் தீமையை வெல்ல அப்படி நான் பார்த்தேன் என்றால் நான் உண்மை இல்லாதவன். அவரும் உண்மை இல்லாத இருக்கிறார் எனக்கு. அப்போ நான் உண்மை இல்லாத அவர் அப்படி தான் நினைப்பேன். நான் அவர் உண்மையாக இருக்கிறார் என்று நான் நினச்சேன்னா நானும் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார் தேவன். அவர் நினைக்கிறாரு, நாம் ஒரு பக்கம் நினைக்கிறோன்னாக்கா எப்படி சேரும்? ப்ளஸ்ஸும் மைனஸும் சேராது. வடக்கும் தெற்கும் சேருமா? சேராது. காந்தத்தின் இருமுனைகள் சேருமா? தள்ளும். சேராது. அல்லேலூயா. கவனிக்கணும். ஒரு ஸ்திரீ வராப்பார், எப்படி தீமை அவளை சுற்றி தீமை. அது நீதிமொழிகள் அதே 12:21 வாசிக்கலாமா? நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். நீதிமானுக்குன்னா வராதான்? கேடு வரான்னு சொல்லியிருந்தா அப்புறம் ஒரு கேடு கூட வராதான். அல்லேலூயா. யாரு? மன்னிப்பை பெற்றவர்கள். தேவனால் மன்னிப்பை பெற்றவர்கள் யார் தான்? நீதிமான்கள். தேவனை மன்னித்து விட்டார். அந்த மன்னிப்பின் பாதையை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிற தேவனுக்கு முன்பாக நான் நீதிமானாக இருக்கிறபடினாலே, நீங்களும் நீதிமான்களாக இருக்கிறபடினாலே உங்களுக்கு ஒரு கேடும் வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க அன்பு தேவைப்படல. 26 நீதிமொழி 26, 27 வாசிக்கலாமே. படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான். கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். அல்லேலூயா. ஆகையினால உங்களுக்கு யார் தீமை செய்தாலும், இதை தான் வேதம் சொல்லுது, உங்களுக்கு யார் தீமை செய்தாலும் கர்த்தர் அந்த தீமைக்கு, அல்லேலூயா, தீமை கர்த்தர் சரி கட்டுவார். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் தெரியப்படுத்த வேண்டும். நாம் கையில் ஆயத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தெரியும். உண்மையாகவே சொல்கிறேன், கஷ்டம் இல்லை. நான் சொல்கிறேன் கஷ்டமே கிடையாது. இதுதான் கஷ்டமாக இருக்குதுன்னா தான் வாழ்க்கை கஷ்டமாயிடுது. வேறு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் கஷ்டமே கிடையாது. ஒருத்தன் தீமை செய்கிறேன், நானும் தீமை எடுத்துக்கொள்வேன் என்றால் கர்த்தர் எனக்கு யுத்தம் செய்ய மாட்டார். நீங்கள் சும்மா இருந்தீர்கள், கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் சும்மா இருந்து நான் உங்களுக்காக என்ன பண்ணுறேன்? யுத்தம் பண்ணுவேன் என்று தேவ வார்த்தை என்ன பண்ணுறோம்? அப்போ நம்ம உண்மையில்லாதவர் என்று நம்ம தள்ளிவிடுகிறோம். புரிகிறதா? செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார்? நீ அந்த நம்பிக்கையில் வாழ்வதனாலே, அந்த எண்ணம் கொள்வதனாலே, நீ உண்மையில்லாதபடியினாலே, அந்த மன்னிப்பை நீ பெற்றுக்கொள்ளாததுனால, மன்னிப்பை உன் விடுதலை கிரியை செய்யலை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. கேட்பதற்கு பிரசங்கம் கடுமையாக இருக்கும், புரியாது. என்ன இவர் சொல்கிறார் வரார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதில் வாழும்பொழுது தான் அதனுடைய சுகத்தை அனுபவிக்க முடியும். செய்வது கஷ்டமாக இருக்கும், செய்து பார்த்தா ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸி.
படுகுழி வெற்று சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறார், படுகுழி வெட்டுகிறன் தானே அதில் விழுவான். உனக்கு என்ன காரியம் எதிராக இருந்தாலும் நீ கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் அப்புறம் ஸ்தோத்திரத்தோடு கூட அப்புறம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படான்னு பார்த்து சொல்லிடுறான் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அவங்க என்ன அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஒரு சமயம் வருது பாரு, சூழ்நிலை வருது பாரு, அவங்க என்ன நினச்சிட்டாங்களோ, கேவலம் நினச்சிட்டாங்களோ, என்ன ஒரு மாதிரி பாரு, என்ன கேவலமாக என்னை அவமானப்படுத்திட்டாங்க, அப்படி ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணமும் வரக்கூடாது. முதல் அதை எடுத்து தூக்கி போட்டுடணும். அது அது நல்ல எண்ணமே இல்லை. அது அல்லேலூயா. அதை ஃபஸ்ட்டு எடுத்து போடணும். அவர்களே என்ன இப்படி அதெல்லாம் நினைக்கக்கூடாது. அதை ஒன்றுக்கும் கவலைப்பட. அவங்க என்ன சொன்னால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாது. எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு என்ன பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தை நான் தேவன் என்ன பண்ணுங்க தெரியப்படுத்த. ஓடி வரா போகிற ஸ்திரீ கல் எடுத்துன்னு வராங்க. கல் எடுக்கிற மேலே கல் விழுனார். அதுமாரி ஒரு ஸ்திரீ வரா இல்லையா? ஒரு விலைமாத ஸ்திரீ ஓடி வருகிறாளே, எவ்வளோ பெரிய தீமை! மன்னிக்கிற தெய்வம் இயேசு ஒருவரே. யாரும் என்ன மன்னிக்கல. என்னை அவமானப்படுத்தினார்கள், கேவலப்படுத்தினார்கள், துன்பப்படுத்தினார்கள், என்னை விருப்பப்படி அழைத்தார்கள். ஆனால் பரிசுத்தம் உள்ளவர் இயேசு ஒருவரை கல் எடுத்து என்னை அடிக்கிறார்கள், கொல்ல பார்க்கிறார்கள் என்று மன்னிக்கிற தெய்வத்தில் வந்தால், மன்னிப்பை பெற்றால் உன் வேதனை நீங்கள் சுகமாயிரு. அல்லேலூயா. இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாத, மன்னிக்கிற தெய்வம் நான். உன் சுக வாழ்க்கை வேண்டுமா, மன்னித்ததை நீ பெற்றுக்கொள், அது தவற விடாதே என்றார் ஆண்டவர். மன்னிப்பதிலே நான் யாராலும் என்னிடத்துல உண்டு, மன்னிப்பதிலே நான் உண்மை உள்ளவர் என்று காட்டுறார். எதில் உண்மை உள்ளவர்? மன்னிப்பதில் உண்மை உள்ளவர். உன்னை யாரும் வேதனைப்படுத்தலையான்னு கேட்குறாரு. எங்கே உன்னை கல்லெறிய வந்தார்களோ எங்கேன்னு கேட்குறாரு. ஒரு இல்லையான்னு கேட்குறாரு. எவ்வளவு நல்ல தேவன் அவர். அல்லேலூயா. அவர்கள் இயேசுவை குற்றப்படுத்த வந்தார்கள். அவர்கள் குற்றவாளிகளாக திரும்பினார்கள். அடிக்க வந்தவர்கள் சொல்ல அடியிலால் தாங்க முடியாமல் ஓடியே விட்டார்கள். அல்லேலூயா. அவள் வந்த இடம் தேவ சமூகம். தேவ சமூகத்தில் இருக்கிற மகனே, உன் வாழ்க்கையில் யார் கல் எறிஞ்சாலும் நீங்கள் கவலையே படாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பாத்திரம் விழுந்து பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். இந்த நாளில் தீர்க்கதரிசனம் அதான் பேசினார். கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்த மாறாதவர். அல்லேலூயா. அநேகர் மத்தியிலே கனவீனப்பட்டு போனீர்கள். உங்களை கேவலமாக பார்த்த பார்வைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். என்றால் அவர் உண்மை உள்ளவர், உங்களை ஸ்திரப்படுத்த போகிறார். அல்லேலூயா. தீமையினின்று ஒரு தீமை, எல்லா தீமையினின்று கர்த்தர் உன்னை விலக்கி பாதுகாத்து கொள்வார். அந்த மன்னிப்பை பாதுகாத்து கொள்வோம் என்றால், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எதற்கும் முயற்சி எடுக்கிறோமே, நல்லது. நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது முயற்சி எடுக்கணும், நல்லா படிக்கணும் முயற்சி எடுக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும் முயற்சி எடுக்கணும், நல்ல மனைவியாக வாழணும், நல்ல கணவனாக இருக்கணும் முயற்சி எடுக்கணும், நல்லது. தேவனுக்கு முன்பாக அது உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்னை மன்னித்து விட்டார். ஸ்திரீ அதான் நினச்சா, தேவன் என்னை மன்னித்து விட்டார். யார் என்ன பண்ண போகிறது? இனி அவதூறாய் பேசுவதில்லை, கல்லிருந்து என்னை அடிக்கப் போவதில்லை. அந்த ஸ்திரீ சுகமாய் வாழ்ந்தாலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் ஒருவர் தேவ பாதத்தில் தன்னை முற்றும் தாழ்த்துகிறார்களோ, எவ்வளோ பெரிய பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்கிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த மன்னிப்பை பாதுகாத்து கொள்ளப்படும்போது தான் அவர் எவ்வளவு என் வாழ்க்கையில் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று ருசிக்க முடியும். வெறும் ஜபம், அடிக்கடி சபை சொல்லுதான், ஜபம் சிறந்தது, உண்மையுடன் கூடிய ஜபம். அல்லேலூயா. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஜபம். தேவன் அந்த ஜபத்தை, அல்லேலூயா, சுகந்த வாசனையை பெற்றுக்கொள்கிறார்.
எல்லாரும் ஜெபிக்கலாம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனால் ஜெபத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்ட அந்த உண்மை தன்மை என்னை நடத்தும்போது தான் அவர் எனக்கு உண்மையிலவராக இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். அந்த உண்மையில் தன்மை எனக்குள்ளாய் வர முயற்சி எடுக்கணும், அந்த பாத்திரம் விழணும். ஹல்லேலூயா. இலவசமாய் கொடுத்தார் நமக்கு. இதுக்கு எந்த ஒரு பரிகாரம் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர். அதே போல் அந்த உண்மை மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் அதை தொடர்ந்து வருது சந்தோஷம். ஆபக்கூக் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகள் பழம் உண்டாக போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், ஹல்லேலூயா சொல்லுமா, நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். இதுதான் 2 கட்டளை. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை அழகாக இருக்கும். உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் பலத்தோடும் கர்த்தர் என்ன பண்ணு? அன்பு கூறு. அதுபோல் என்னிடத்தில் நான் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறணும். ஹல்லேலூயா. 2 பிரமாணங்கள் வாழ்க்கையில் நாம் கடைப்பிடிக்கும் பொழுது நான் தேவனால் மன்னிக்கப்பட்ட ஒரு மகள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது விடாது வாழ்க்கையில் மறக்காதீங்க. இந்த சென்டென்ஸை மறக்காதீங்க. தேவனால் மன்னிக்கப்பட்ட மகள் நான், தேவனால் மன்னிப்பை பெற்ற மகன் நான். இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்திலே ரிங்காரமிட்டு கொண்டே இருக்க வேண்டும் சிந்தையில். ஏனென்றால் இது உங்கள் வாழ்க்கையில் செவ்வையான பாதை நடத்தும், ஆலோசனை கொடுக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதே போல் நான் சுருக்கமாய் முடித்து விடுகிறேன். இந்த உண்மை தன்மை இருக்கும் பொழுது ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நான், தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்ட எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. தேவன் என்னை மன்னித்து விட்டார். ஸ்திரீ மன்னித்த தேவன் என்னை மன்னித்து விட்டார். நம்ம எல்லோரும் மன்னிச்சிட்டார். சமாதானத்தோடு போ, மீண்டுமே செய்யாதுன்றார். பாவம் செய்யாதுதான் அவருடைய கட்டளை. ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கு அவள் விசுவாசியாய் மாறினாள். அந்த விசுவாசியான அந்த ஸ்திரீக்கு தேவன் உண்மையுள்ளவராய் மாறிவிட்டார். அவள் வாழ்க்கை நலமாய் முடிந்தது. ஹல்லேலூயா. நாம் உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கார். இப்பொழுது அதை தெற்கு நான் சொல்கிறேன். நாம் உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி தானாக கொடுத்துருமா. எண்ணெய் இல்லை நாளும் பரவாயில்ல, எது இல்லைனாலும் பரவாயில்ல, விளைச்சல் இல்லை, திராட்சை இல்லை, ஆடு இல்லை, மாடு இல்லை, தானியம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏன்? சுகம் இல்லை, சமாதானம் இல்லை. ஒரு பேச்சுக்கு சொல்கிறதெல்லாம். ஹல்லேலூயா. நம்ம எதிர்பார்க்குற காரியங்களில் ஜெயம் இல்லை. இதெல்லாம் இல்லைன்னாலும் எங்கே சந்தோஷமாக இருக்கணும் நம்மனா? கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும். அது சந்தோஷம் எது கொடுக்குதுன்னா, தேவன் என்னை மன்னிச்சிட்டாருன்னு நான் நினச்சி வாழ்கிறேன் பற்றியா, அந்த வாழ்க்கை தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. நான் பாவியாக இருப்பேன், மீண்டுமே ஏதாவது தவறு செய்யணும்னு நான் என்ன உள்ளத்தில் நினச்சேனாக்கா, கர்த்தர் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அதே நீதிமொழிகள் 26-27 வாசிக்கலாம். படுங்குழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான்,
கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம எதை செய்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நான் யாருக்காவது தீமை செய்தான் தீமை எனக்கு வந்துடும். யாருக்கா நான் குழி வெட்டினேன்னு வச்சுக்க, அது நான் தான் விழணும். தேவையாது. அல்லேலூயா. என்னை மன்னிச்சிட்டார், அந்த காரியத்தை நான் செய்ய முடியுமா? நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அப்படியே புரிஞ்சுக்கணும். நான் கோடிட்டு அப்படியே வருவேன் கொஞ்சம். அல்லேலூயா. யாராவது சொல்லலை அடிக்க முடியுமா? அந்த சொல்லு எனக்கு தான் வரும். ஏன்னா என்னை மன்னிச்சிட்டார். நான் செய்ய முடியுமா? செய்ய முடியாத. அல்லேலூயா. ஆகையினால அந்த மன்னிக்கிற குணம் எனக்குள்ளாக இருக்கிறபடினாலே அது யார் கொடுத்ததுன்னா தேவன் எனக்கு கொடுத்தார். தேவன் எனக்கு கொடுத்த அந்த பாக்கியத்தை நான் இழப்பேன் என்றால், நான் பயன்படுத்தவில்லை என்றால் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. இதுதான் பிரசங்கம். தேவன் எனக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை, என்னை மன்னித்தாரே, அந்த மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்வதனாலே நான் நினைக்கிறேன் அவர் உண்மை உள்ளவர். ஏனென்றால் நான் அந்த மன்னிப்பை நன்மையாக பெற்றுக்கொண்டேன். நான் கல்லை எடுப்பேன் என்றால், நான் படுகுழி வெட்டுவேன் என்றால், நிச்சயமாக அவர் எனக்கு உண்மையில்லாதவர் தான். அதனால் நான் தேவனை குற்றப்படுத்தி கொண்டிருப்பேன். அல்லேலூயா சொல்லுமா? புரியுதா பிரசங்கம்? நாம தான் படுகுழி வெட்டுறோம், நாம தான் கல் எடுக்கிறோம், ஆனால் கர்த்தரை குற்றப்படுத்துகிறோம். கர்த்தர் என்னை கை விட்டுட்டார், கர்த்தர் என்னை மறந்துட்டார், எனக்கு உண்மையில்லாத இருக்கிறார். மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாத ஒரு அனுபவம் வாழ்க்கையில் இல்லாதபடியினாலே கசந்து இருக்கிற ஒரு வாழ்க்கையை இப்படி தான் பேசும். யாக்கோபு புத்தகம் 1:13 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? கர்த்தருடைய ஆவியான சொல்கிறார் பாருங்க. 13 சோதிக்கப்படுகிற எவனும் சோத்திரம் கொஞ்சம் அல்லேலூயா சொல்லுமா? சோதனை எல்லாருக்கும் உண்டு. தெய்வமாகிய கடவுளாகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் என்ன இருந்தது? சோதனை வழியாகத்தான் கடந்து போனார். நம் முன்பாய் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் எல்லாம் சோதனை வழியாகத்தான் கடந்து வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். தேவன் யாருக்காவது தீமை செய்தார் என்று வேதத்தில் பார்க்க முடியுமா? அவர் தீமை செய்தார், காட்டவே முடியாது. அவர்கள் குழியை வெட்டினார்கள், அவர்களை கல்லை எடுத்தார்கள், அவர்கள் தீமை பெற்றுக்கொண்டார்கள். தேவன் ஒருவருக்கும் பொல்லாங்க செய்கிறவர் அல்ல. யாருக்கும் தேவன் தீமை செய்வதே இல்லை. அவர் படைத்த சிருஷ்டிப்பின் மேலே அவர் தீமை வருவிக்க அவர் பொல்லாதவரும் அல்ல, நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நாம தான் அவர் உண்மையில்லாது என்று நினைக்கும்படியான ஒரு வாழ்க்கையை நாம் உருவாக்கி கொள்வதனால தான் அல்லேலூயா கல்லெறிய தோணுகிறது, குழியை வெட்ட தோணுகிறது. இதெல்லாம் வாழ்க்கையில் நம்முடைய சரித்திரம் அல்ல. நம் சரித்திரத்தை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இனி சரித்திரம் எழுதப்படுது. ஜீவ புஸ்தகம் என்ற புத்தகத்தில் எழுதுகிறார் ஆண்டவர். என்னுடைய பெயர் எழுதுகிறார், என்னுடைய ஞாபக புஸ்தகம் என்று இருக்குது, அதில் எழுதி கொண்டு என் சரித்திரம் எழுதப்படுகிறது. நான் என்ன செய்கிறேன் என்பதை உங்களுடைய சரித்திரத்தையும் கர்த்தர் எழுதுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம், முடிப்போம். சோதிக்கப்படுகிறேன் எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. காரணத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவோமே. ஆமென். சிட்சிப்பார். சிட்சை என்பது சில நேரங்கள் கைவிடுவார். அல்லேலூயா. அனுமதிக்கிறார் யோபின் வாழ்க்கையில். யோபு சொல்றவர், தேவனால் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டோமே, தேவனால் ஏன் இழக்கக்கூடாது? அல்லேலூயா. சிட்சிக்கிறார்.
அந்த சிக்ஷை நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காகத்தான். எல்லா பரிசுத்தவான்களும் சிக்ஷையினால் நடத்தப்பட்டார்கள். அந்த சிக்ஷை இல்லை என்றால் அவர் தகப்பனே இல்லைன்னு வேதம் சொல்லுது. அவர் எனக்கு நல்ல தகப்பன். அவர் என்னை சிக்ஷிக்கிறார் என்றால் சிக்ஷிக்கிற நேரம் வரும். கைவிடுவது போல இருக்கும். ஏற்கனவே சொல்லிக்கிற மாதிரி தாய் பறவை கழுகாக அப்படி தன் குஞ்சுகளை என்ன பண்ணுமா, அடைக்காத்து பாதுகாத்து அவைகளுக்கு உணவூட்டி காலம் வரையிலும் தாய் பறவை காத்து கொண்டிருக்கமா. தாய் பறவைக்கு தெரியும் தன் குஞ்சுகளெல்லாம் பறக்கும் நிலைமைக்கு வந்து விட்டது. அல்லேலூயா. அதை பறக்க பழக்கி வைக்க வேண்டும் என்று தாய் பறவைக்கு தெரிந்து அந்த குட்டிகளை சிறகுகளை சுமந்து கொண்டு போகுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. சுமந்து கொண்டு போய் அப்படியே என்று தலையில் கவிழ்த்து விடும். சிக்ஷை அனுபவம் கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம், சாட்சியாய் சொல்லுகிற ஒரு விஷயம். கர்த்தரின் பாதையில் எப்படியெல்லாம் நடத்தினார், கர்த்தரை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன். அல்லேலூயா. அப்படியே மெத்தனை போக அப்படியே வந்துட்டு போனால் நல்லா இருக்கா, டேஸ்ட் இருக்காது. என் வாழ்க்கையில் பல சோதனைகளை நான் அனுபவித்தேன். அல்லேலூயா. ஆகாரம் இல்லாமல் அனுபவித்தேன். நைட்டு சாப்பிட வழி இல்லை. சிக்ஷை. நான் எங்கே முதலாளியாக இருந்தேனோ அங்கே தொழிலாளியாக மாற முடியாது வைத்தார். சிக்ஷை. அல்லேலூயா. அங்கெல்லாம் கர்த்தரை நான் மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தேன். கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அங்கே போயிட்டு கழுகு என்ன பண்ணுமா, திடீர்னு கவுத்து விட்டுரும். ஆனால் அந்த குஞ்சுகளுக்கு வேதனை. நான் தாய் நம்ம கை விட்டுச்சே, தாய் நம்மளை விட்டுச்சே. ஆனால் தாய் பருவனுடைய கண்கள் யார் மேலே கவனமாக இருக்குதான். அதை போல் உங்கள் சிக்ஷையிலே சிறிய சிறு கைவிடப்பட்ட காரியங்களே சோதனைகளிலே நீங்கள் வேதனைப்படாதீர்கள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. நீதிமானுக்கு ஒரு கேடம் வராது, வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் கர்த்தருக்குள்ள எவ்வளவு இல்லைனாலும் பரவாயில்ல, எது இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தரினோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தீர்மானத்தை ஒரு விசுவாசி எடுத்துட்டேன்னு வச்சிங்களேன், அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உண்மையுள்ள தேவன், உங்களை ஸ்திரப்படுத்த போகிறேன்றார். ஸ்திரப்படுத்த நீங்கள் ஸ்திரமாயிடுங்க, உங்களை எல்லாத்தையும் என்று காத்துக்கொள்ள போகிறேன். நான் தீர்க்கதரிசனமாக கர்த்தர் சொல்கிறார். அன்பான மகளே, மகனே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை சார்ந்து ஹல்லேலூயா கர்த்தருடைய மன்னிப்பை நான் பெற்றுக்கொண்டு கல்லெறியாமல் குழி வெட்டாமல், ஹல்லேலூயா, நான் சொல்லுகிற சத்தியம் புரியும் என்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இருப்போம் என்றால் மகிழ்ச்சியாக இருப்போம். இந்த ரெண்டு காரியத்தை நம்ம செய்யாமல் இருந்துட்டோம்னாக்கா மகிழ்ச்சியாக இருப்போம். நமக்கு எது நம்ம வேலை அது இல்லை. குழி வெட்டுற வேலை நம்மளது இல்லை, கல்லெறிய வேலை நம்மளது கிடையாது கிடையாது. அதான் சொல்லெறியத்தை சொல்கிறேன். கல்லெறி நம்ம யாரும் கல்லெடுத்து அடிக்க போகிறதில்ல. அல்லேலூயா. இப்படி சொல்ல நான் கர்த்தர் நம்ம நாவை வைக்கல, அப்படி சொல்ல நம்ம இருதயத்தை கர்த்தர் வைக்கல. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி குழியை விட்டு முடியாது நம்ம சிந்தையும் கர்த்தர் வைக்கல. யாருக்கும் கேடுபாடு செய்யாத ஒரு சிந்தை நமக்குள்ளாக வேண்டும் என்பது போய்த்து கொண்டு வருகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதீர்கள். என்ன தீமை வந்தாலும் அந்த தீமை எதனால் முடிய பண்ணணும், நன்மையினால் முடிய பண்ணணும். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்த்து, தேவரே நீர் என்னை மன்னித்தீரே, அந்த மன்னிப்பு கற்று ஒரு வாழ்க்கை பூமியில் என்ன பண்ண போகிற, அல்லேலூயா, வாழ்வேன் என்ற அந்த தீர்மானம் தான் அவர் உன் வாழ்க்கையிலே உண்மையுள்ளவர் என்பதை விளங்க பண்ணும். எடுக்கணும் தீர்மானம், ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம். ஆனால் அது கடினமாக நினைத்தா கடினமாக இருக்கும். ஆனால் வாழ முடியும்னு நினச்சிப்பார். அடிக்கடி நான் சொல்ல, பரிசுத்த ஆவியானவர் துணை செய்வார். அல்லேலூயா. கண்டித்து உணர்த்துவார், தேற்றுவார். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். அன்பான பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேளை பரிசுத்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். நீர் தந்த ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடையதாக இருக்கிறபடியால் நீர் எங்களிலே மகிமைப்படுவீராக. உம்மிடத்திலே மன்னிப்பு ஏராளம் உண்டு.
அந்த மன்னிப்பை நாங்கள் பெற்று உங்களுடைய மகன் என்ற ஒரு நல்ல மேன்மையை கொடுத்திருக்கு. அதை நாங்கள் பாதுகாத்து கொள்ள கிருபை செய்ய திரு வசனங்களை தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க கிருபை செய்யும். நீர் மாத்திரமாய் விடும் தொடர்ந்து நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரல மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.